தாவீதை ஆசீர்வதிச்சு சிங்காசனத்துல அமர்த்தி அவனை ராஜா போல உட்கார வச்சு அவனை அழகு பார்த்ததுக்கான நோக்கம் கட்டளைகளை பிரமாணங்களை எல்லாம் மாத்திரம் கரெக்டா செய்வான்னு அவர் சொல்லல. எனக்கு என்ன சித்தமோ அது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான்? நான் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் வாயை திறந்து அவனை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான்? எனக்கு சித்தமானது எல்லாத்தையும் செய்வான். இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா சில பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, எங்க பாஸ்டர் என் பிள்ளை பண்ணுதுன்னு கேட்டுறாதீங்க. அப்பாவுக்கு விற்குது அம்மாவுக்கு விற்குதுன்னா அவங்க அப்பா அம்மா தண்ணியை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கிட்டு ஓடியாந்து வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட கொடுக்கும். இன்னைக்கும் கூட கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நான் சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைக்கும் என்ன தெரியும்? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு ஒன்று தெரியணும், நம் கர்த்தர் யாரோடு இருப்பார், நம் கர்த்தர் யாரோடு இருப்பார் என்ற ஒரு உணர்வு நிச்சயமாய் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தேடுகிற எல்லாருக்கூடையும் கர்த்தர் இருப்பார் நமக்கு தெரியும். ஆனால் சில இடங்கள்ல கர்த்தர் இல்லாமல் போகிற தருணமும் உண்டு. நீங்கள் வேதத்தில் 2 முறை 400 வருஷம் தேவனுடைய பிரசனமோ தேவனுடைய வார்த்தை தன்னுடைய ஜனத்துக்கு என்ன பண்ணல, அவர் கொடுக்கல, அமைதியாயிட்டார். இன்னைக்கு கர்த்தர் அமைதியானதுக்கான நோக்கம் கர்த்தர் ஏதோ அமைதியாயிட்டார் அல்ல, நம்மளுடைய முரண்பாடான காரியம் அவரை அமைதியாக இருக்க. இன்னைக்கு டோட்டல் இஸ்ரவேலுக்கே என்ன பண்ணிட்டாராம்? அமைதியாயிட்டார். ஆனால் இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னோட வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார்? ஆப்சன்ட் ஆவார். என் மனைவியோட வாழ்க்கையில் அவர் கரெக்டாக இருப்பார், ஆனால் என்னோட வாழ்க்கையில் என்ன ஆவார்? சைலண்டாக இருப்பார். அந்த சைலன்ஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப். இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவர் அமைதியாக இருக்கிற அந்த தருணம் கிறிஸ்துவ பிள்ளைக்கு மிக கொடியதான ஒரு காலம் என்பதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. இன்னைக்கு நான் பிறக்கும் போதே ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் பிறந்துட்டேன், 20 வருஷமாக எனக்கு ஆண்டவர் தெரியும், 30 வருஷமாக ஆண்டவர் தெரியும், அநேக சாட்சிகள் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கடவுளே இல்லை. ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, ஆண்டவருக்காக வர்ஷிப் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவருக்காக என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க, ஆண்டவருக்காக என் ரோட்டில் அடி கூட வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டம் வரும்போது கடவுளே இல்லை. இந்த வார்த்தை நீங்கள் சொல்லும் போது ரொம்ப இதுவாக நினைக்காதீங்க. பெரிய பெரிய ஊழியக்காரர்களே, தேவனுக்காய் பெரிய பெரிய கூட்டத்தை சேர்த்தவர்களே என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? கடவுள் இல்லை, இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொல்லி தன்னுடைய ஊழியத்தை கலைச்சிட்டு போனது உண்டு. நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படிப்பீங்கன்னா 1-2 பேர் இல்லை, பல ஊழியக்காரர்கள் ஆண்டவரே இல்லை என்று இந்த வேதத்தை என்ன பண்ணிட்டாங்க, மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட இருதயத்தை நீங்கள் நோக்கி பார்த்து ஏன் ஆண்டவர் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? என்னோட ஜபத்தை அவர் என்ன பண்ணல, கேட்கல. எனக்கு நான் நேசித்த ஒரு நபரை என் வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு. எனக்கு கரெக்டான ஒரு வாழ்க்கை அவர் என்ன பண்ணல, கொடுக்கல. நல்ல ஒரு கணவனை கொடுக்கல, நல்ல ஒரு மனைவி என்ன பண்ணல, எனக்கு கொடுக்கல. அவர் எனக்கு குழந்தைய கொடுக்கல. ஏன் அவருக்கு எனக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை என் வாழ்க்கையில் என்ன பண்ணல, உண்டு பண்ணலன்னு அநேக கேள்விகள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்துவாங்க. நீங்கள் நினைக்கலாம், இதில் இருக்கிற சில கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், வரும். இன்றைக்கி நான் பாஸ்டாக இங்கே நிற்கிறேன், நானே அநேக முறை ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கிறேன், நீலாம் உண்மையாலே கடவுளா? நிஜமா? எங்கள் அப்பா ஊழியம் செஞ்சாலும், எங்கள் மாமா, என்னோடய சித்தப்பா, என் பெரியப்பா எல்லாம் ஊழியம் செஞ்சாலும் நான் அவங்களை எப்படி தெரியுமா பார்ப்பேன்? இவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவானுங்க, நல்லா கத்துவானுங்க, நல்லா ஊரை ஏமாத்துறானுங்க. படிப்பறிவில்லாத ஜனங்களை மொத்தமாக என்ன பண்ணுறானுங்க, ஏமாத்துறானுங்க. நான் அடிக்கடி அதான் யோசிப்பேன், இவன் இந்த ஜனம் மட்டும் படிச்சதுன்னா நிச்சயமாக அந்த சபையில் இவ்வளோ பேர் என்ன பண்ண மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க. படிப்பறிவில்லாதனால தான் அல்லேலூயா ஆமென் என்ன பண்ணுறாங்க அவங்க பேசுறதுக்கெல்லாம். இப்பயும் சொல்கிறாங்க சிலதுக்கெல்லாம், அதுக்கு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நானும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனுஷனில் நானும் ஒரு ஆள் தான். கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளையை ரேப் பண்ணுறாங்க, என்ன பண்ண மாட்டார், தடுக்க மாட்டார். இவரெல்லாம் ஒரு கடவுளான்னு இப்படி எனக்குள்ள 1008 கேள்விகள் என்ன பண்ணது உண்டு. ஆனால் இப்போ நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், கர்த்தர் நல்லவர், அவரோட கிருபை என்னது என்றும் உள்ளதுன்னு சொல்லுவேன். நீங்கள் வேதத்தில் சில பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரூத் தான் மோவாப் தேசத்துலேருந்து இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஒரு கணவன் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணுறாங்க. அவன் என்ன பண்ணுறான், செத்து போகிறான். செத்து போனதுலேருந்து தான் என்ன பண்ணுறான், ஆண்டவரை நேசிக்கவே சொல்கிறான். அவரோட வாழ்க்கையில் தேவனை பின்தொடர்றதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, மரணம். ஒரு பெண்ணை யார் அதிகமாக நேசிப்பாங்க, தன் கணவனை தான் என்ன பண்ணுவான், நேசிப்பான். யாருக்காகவும் தன் கணவனை என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த பெண்ணுக்கும் என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு பெண்
தன் கணவனை என்ன பண்ணாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி கணவன் போன நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணாங்க, பின்படுத்தினாங்க. இன்னைக்கு தாவியோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. தாவீது ராஜான்னு தெரியும். நான் அந்த பேக்ரவுண்ட் பேசும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு 15 வருஷம் அவருக்கு எந்த அன்பு பாசம் எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தரை எப்படி சேவிச்சார்? கர்த்தர் தான் என் தெய்வம், கர்த்தர் தான் என் தகப்பன். அந்த 15 வருஷம் கழிச்சு சாமியில் வந்து ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். அபிஷேகத்தை வச்சாலும் 25 வருஷம் ஆகுது அவர் என்ன ஆகிறதுக்கு, ராஜாவாகிறதுக்கு. ஆனால் எங்கேயுமே தன்னோட வாயினால கர்த்தரை என்ன பண்ணல, விட்டு கொடுக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் எடுங்க, தொடர்ந்து நீங்கள் செய்கிற அநேக ஊழியங்கள் பார்க்கலாம். ஆனால் சொல்கிறேன், என் சரீரத்தில் என்ன இருக்குது, முள் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலையும் சரி, இந்த வேதம் தெளிவாக இருக்குது. மனித வாழ்க்கையில என்ன உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு, வழிகளும் உண்டு. இது மத்தியில் தான் கடவுள் என்ன பண்ணணும், தேடணும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் வலிக்கு என்ன பண்ணுவாங்க, ரெமடியாக டேப்லெட் என்ன பண்ணுவாங்க, இதை பண்ணுங்க, இது என்ன ஆகிடும், சரியாயிடும். ஆனால் பைபிள் மட்டும்தான் உனக்கு சிலது உன்னை விட்டு என்ன பண்ணாது, போகாதுன்னு சொல்லும். ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும் தான் சொல்லுவார், இந்த பலத்தோடு போ, உனக்கு சூப்பர் நேச்சுரல் பலன்லாம் என்ன பண்ண மாட்டேன், தரமாட்டேன், இருக்கிற பலத்தோடு போ. ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் போனாலும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா சத்திய வசனங்கள் மட்டும் தான் தெளிவாக சொல்லுது. சில பாடுகள் இந்த பூமியில் உனக்கு என்னது, கொஞ்ச காலத்திற்கு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் நன்றாய் புரிஞ்சுக்கணும். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம், சத்தமாக வாசிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாய் இருக்கிறார். இந்த காலை வேளையில தேவனை உண்மையாய் அறிந்து கொள்ளுகிறவர்கள் யாருன்னா, தன்னை சுத்தி நேசிக்கிறவர்களால் மட்டும்தான் தேவனை யார் என்று என்ன பண்ண முடியும், அறிய முடியும். நீங்கள் எல்லா சபைகளுக்கும் எல்லா கூட்டத்துக்கும் போகலாம். ஏன் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா, பெண்கள் தன் பிறப்பாலேயே பிறரை நேசிக்க தெரிந்தவர்கள். ஆணை விட பெண் அதிகமாய் நேசிக்க தெரிந்தவர்கள். அவங்களோட நேசம் எந்த அளவுக்குனா, யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன் கணவனாக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன் பிள்ளையாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா தன் தாயை தன் தகப்பனை டக்குன்னு என்ன பண்ணுவான், விட்டு கொடுத்துருவான். சில நேரம் மனைவியை என்ன பண்ணுவான், விட்டு கொடுப்பான். ஆனால் இப்படிப்பட்ட ஆள்களுக்கு என்னவா, ஆண்டவரை அறிவது கஷ்டம். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம சொல்லுவோம், நான் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன். இப்போ சிஸ்டர் அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க, என் பாப்பா அபாஷன் ஆயிடுச்சு. அந்த டைமில் கர்த்தரை தேடுறது தான் உண்மையான ஆராதனை. ஆஸ் ஏ பாஸ்டாக அதை கேட்கும் போது எனக்குள்ள ஒரு கலக்கும். இவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன், நான் கர்த்தரை சோதரிக்கிறேன். அவங்களோட ஊழியக்காரர்கள் ஸ்ட்ராங்காக போட்டு அந்த பேஸ்மெண்ட் தான் அந்த இடத்துல கர்த்தரை மறுதளிக்காததுக்கான காரணம். இந்த காலையில் சொல்கிறேன், சில சோர்வுகள், சில அடைக்கப்பட்ட வாசல்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தரை என்ன பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தரை என்ன பண்ணாதீங்க, தள்ளிடாதீங்க. கர்த்தருக்கு பவர் இல்லை, கர்த்தருக்கு என்ன இல்லை, வல்லமை இல்லை. கர்த்தரால் என்ன பண்ண முடியல, இந்த இடத்துல அவரால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியலன்னு சில அநேக காரியங்கள் நம்ம யோசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை பிறருக்கு கொடுப்பது ஒரு ஈஸியான காரியம் இல்லை, மிக கஷ்டமான காரியம். சும்மா ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபருக்கு ரோஜா எப்படி இருக்குன்னு உங்களால் விவரிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு கை இல்லாத ஒரு மனுஷனுக்கு கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணுன்றது எப்படி என்ன பண்ணுவீங்க, உங்களால் சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கணவனாக இருக்கலாம், நம்ம மனைவியாக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம். ரொம்ப கடினப்பட்டு தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், ஆண்டோடைய அன்பை நாம் போதிப்பது இருக்கும். ஏன்னா அவங்க சைடுக்கு நிறைய ரீசன் இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலையே, கர்த்தர் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அவங்க அநேக எக்ஸ்பிளனேஷன் அவங்க முன்னாடி வைக்க முடியும். ஆனால் நமக்கு சொல்ல என்ன தெரியுமா இருக்கும், என் கர்த்தர் நல்லவர். இதுக்கு நம்ம இதை விவரிக்கவும் முடியாது, இதை நம்மளால் சொல்லவும் முடியாது. நிர்மிக்கப்பட்ட நாள் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறோம் கிறிஸ்துவை தேடுவது, நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோன்னு நிறைய பேர் சொல்லிடுறோம். டாக்டர் ஜே ராபர்ட் கிளின்ஸ்டன், இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர். தன்னுடைய வாழ்க்கையில் 15 வருஷம் வேதத்தில் இருக்கிற ஒரு 1000 பேரை சூஸ் பண்ணி அவங்க ஆண்டருக்குள்ளே எப்படி இருந்தாங்கன்றத தன்னோட வாழ்க்கை முழுவதுமாக என்ன பண்ணார், ரிசர்ச் பண்ணார். ஒரு 1000 பேர்னா 1000 பேரோட லீடர்ஸ், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர்களோட பேர் என்ன பண்ணார், எடுத்து அவங்க வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு, தியானிக்கிறாரு. அந்த தியானிக்கும் போது அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அந்த விஷயம் என்னன்னா, அதில் வெறும் 30% மட்டும்தான் முழுமையாக தேவனுக்குள்ளே வாழ்ந்து முடிச்சாங்க. வெறும் 30% மட்டும்தான் முழுமையாய் தேவனுக்குள்ள என்ன பண்ணாங்களாம், வாழ்ந்து முடிச்சாங்களாம். 70% தேவனை விட்டு பின்மாற்றத்துக்கு இடறி போயிட்டாங்களாம். இந்த சென்சஸில், இந்த கணக்கெடுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் டைரக்டாக பேச பண்ணப்பட்டவர். அவர் வேதத்தை தாண்டியும் எபிரேயம்
கிரீக் இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலையும் போய் பின்னணியில் போய் அவர்களுடைய குடும்ப ஹிஸ்ட்ரி, குடும்ப வரலாறு எல்லாத்தையுமே என்ன பண்ணார் படிக்கும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயம், தேவனை பின்படுத்துவது ஒரு ஈஸியான காரியம் அல்ல என்பதை அவர் என்ன பண்ணாரா உணர்ந்தார். இந்த கால வேளையில் நான் சொல்கிறேன், தேவனை பின்படுத்துவது மிக கடினமான காரியம். ஏன்? சங்கீத புஸ்தகம் 103:6 நல்லா கவனிங்க. இந்த ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்றாரா? ஆனா இந்த ஒடுக்கப்படுகிறவருக்கு தான் என்னது பிரச்சனையே. இந்த கிறிஸ்டியன் லைஃப்ல நம்மள ஏதாச்சும் ஒரு காரியம் ஒடுக்கப்படும் போது தான் நம்ம என்ன பண்றோம்? தேவனை மறுதளிக்கிறோம். இந்த ஒடுக்கப்படுகிற தருணத்துல தான் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நீதி செய்வாரா? ஆனா அந்த ஒடுக்கப்படுகிற இடத்துல தான் தேவனை விட்டு நம்ம வெளியும் என்ன பண்றோம்? ஒரு அநேக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவன் இல்லை என்று மறுதளிக்கிறான காரணம், ஆண்டவர் மெய்யான தெய்வத்தை வணங்குற எனக்கு என்ன வரக்கூடாது? பிரச்சனை வரக்கூடாது, போராட்டம் எனக்கு வரக்கூடாது, எனக்கு அழுத்தங்கள் வரக்கூடாது, என் கணவன் மனைவிக்கு உறவுக்குள்ள என்ன வரக்கூடாது? சண்டே வரக்கூடாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நான் மெய்யான தெய்வத்தை என்ன பண்ணுறேன்? ஆராதிக்கிறேன். அப்படி இல்லை. நீங்கள் தாவீதோட வாழ்க்கையில் எடுத்து பாருங்க, அவருக்கு இல்லாத பிரச்சனைகள் இல்லை, அவருக்கு இல்லாத அழுத்தங்கள் இல்லை, அவருக்கு இல்லாத போராட்டங்கள் இல்லை. உங்களை விட அவர் அதிகமாக இழிவாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதன், உங்களை விட இழிவாய் தள்ளப்பட்ட மனிதன், ஒதுக்கப்பட்ட மனிதன், தன் தகப்பனால் அழுத்த பண்ணப்பட்ட மனிதன். ஆனால் அவர் அழகா சொல்றாரு, 1-2 வாசிங்களேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை. அங்க என்ன பரிசுத்த நாமம் இருக்கு? தாவீதோட இடத்துல யோசிச்சு பாருங்க. 15 வயசு வரைக்கும் அவருக்கு பட்ட வேதனைகள், துயரங்கள் ஏறாரும். ஆனால் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே. அவர் என்ன சொல்றாரு? என்னோட அன்கான்சியஸ்ல கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? என் கனவுல கூட என்ன பண்றாரு? ஆண்டவரை தூஷிச்சிடாத, என் ஆத்துமா என்ன பண்ணு? கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. இதுதான் நம்ம சபை முடிக்கும் போது என்ன பண்றோம்? இது யார் சொன்ன வசனம்? தாவீது தன்னோட வாழ்க்கையில சொன்ன வசனம். இது ஏதோ நம்ம சொல்லிக்கிறோம், ஆனா இத உணர்வு உள்ள இடத்துல இருந்து சொன்ன நபர் யாரு? தாவீது. இத உணர்வே இல்லாம சொல்லுகிற இடத்துல இருக்கிறது யாரு? நீங்களும் நானும் தான். ஏன்னா தாவீது அந்த இடத்துல இன்னும் இந்த வார்த்தை என்ன பண்றான்? எதுவுமே இல்லை. தன் தகப்பனால் வெறுக்கப்படுறா, ராஜாவால துரத்தப்படுறா, தன் சொந்த மனைவி அவனை இழிவா பேசுறா, சொந்த மனைவி தள்ளி வைக்கிறா, யாரை திருமணம் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணுகிறானோ மாப்பிள்ளை என்ன பண்ணிடுறாங்க? மாத்திடுறாங்க. இவ்வளோ அவமானங்கள் நிறைந்த வாழ்க்கையில் மத்தியில தான் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. படிங்கம்மா. மறவாது. தாவீதுக்கு தேவனாகிய கர்த்தர் என்னங்க செஞ்சாரு? பிரச்சனையை மட்டும்தான் அவன் வாழ்க்கையில இருந்துச்சு. ஆனா அவர் செஞ்சது என்ன பண்ணாது? அவன் என்ன தெரியுமா சொல்ல வரா? இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும், எவ்வளோ அவமானங்கள் மத்தியிலையும், எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் என்னை ஜீவனோடு என்ன பண்ணார்? என்னை காத்தார். எத்தனை மனிதர்கள் என் மூஞ்சில காரி முடிந்தாலும் என்னை அவர்களுக்கு முன்பாக என்னை நிலைநிறுத்தினது என் தேவனாகிய கர்த்தர். ஆனால் இதை நிலைநிறுத்தினது பிறகு அவர் சொல்லலை. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு? நான் மறக்க மாட்டேன், என் ஆண்டவர் என் கூட இருந்த விதத்தை மறக்க மாட்டேன். நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், கரடி முன்னாடி போய் நிற்கும் போது ஒரு சிறு பிள்ளை யார் காத்தது? சிங்கத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான் தனியா, யார் காத்தது? அவனோட சூழ்நிலை அவனால மீட்க முடியலன்னா அவங்க தகப்பன் அவனை நசுக்கிடுவாரு. போய் நிற்கிறான். சிங்கமா தகப்பனான்னு பார்க்குறான். எனக்கு சிங்கமே பெட்ரு. ஆனால் சிங்கத்தின் வாயிலேருந்து யார் காக்குறான்னா தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? காக்குறாரு. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தாவீது தன்னோட வாழ்க்கை என்ன பண்ணாரு? தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தார். 3-4 வாசிங்கம்மா. நல்லா கவனிங்க. உன் அக்கிரமங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரா? தேவனாகிய கர்த்தரால மாத்திரம் தான் நீ செய்கிற பாவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? மன்னிக்க முடியும். வேற யாராலையும் மன்னிக்க முடியாது என்பதை மிக தெளிவாய் இருதயத்துல வைத்திருக்கிற ஒரு நபர்னா தாவீது. படிங்கம்மா. உன் நோய்களை எல்லாம் என்ன பண்ணுவாரா? குணமாக்குவார். இங்க இந்த நோய் என்று தாவீது யூஸ் பண்ண பதத்துக்கான அர்த்தம், தன்னுடைய பாவத்தை தான் தான் நோயா என்ன பண்றான்? கருவுறான். அவனோட பெருமை அவனுக்குள்ள இருந்துச்சான். தாவீது அந்த பேக்ரவுண்ட் அதை எடுத்து படிக்கும்போது தாவீது நம்ம நினைக்கிறோம் பெருமை உள்ள ஒரு மனுஷன் இல்லையே பாஸ்டர். பைபிளில் எங்கேயுமே நீங்கள் உண்மையாக பைபிள் அழகாக படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எண்ணக்கூடாதுன்னு சொன்னது என்ன பண்ணான்? என்ன பெருமை உண்டு. தாவீதோட வாழ்க்கையில் இருந்த பெருமையை ஆண்டவர் என்ன பண்ணார்? எடுத்தார். இச்சை இருந்துச்சு யாரோட வாழ்க்கையில்? தாவீதோட வாழ்க்கையில். நான் இப்படி சொல்லுகிற இந்த எல்லா காரியமும் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கோம்?
வந்து போயிருக்கோம். சில நேரம் அந்த இடத்துல நம்ம நீச்சல் அடிச்சுன்னு இருப்போம். அதை தாண்டதுக்கு என்ன பண்ணுவோம், யோசிச்சு கொண்டு இருப்போம். தாவீதுக்கு இருந்துச்சு ரத்த வெறி இருந்துச்சு. தாவீதுக்கு என்ன இருந்துச்சு, ரத்த வெறி இருந்துச்சு. தாவீதுக்கு பழி வாங்குற எண்ணம் இருந்துச்சு. தாவீதுக்கு கொலை செய்கிற பழக்கம் இருந்துச்சு. ஏன் தாவீது தன் பிள்ளைகளை சொர்பமா வச்சிருந்தான். இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் யார் பண்ணா? இல்லையே பாஸ்டர், தாவீது ஒன்றும் தன் பிள்ளையை என்ன பண்ணல. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, தன் மூத்த பிள்ளையை என்ன பண்ணோம், ராஜாவை ஆக்கணுன்ற அவன் செய்த பாவத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணான், அமைதியாக விட்டான். அதை பற்றி பேசல, அதை பொருட்டா என்ன பண்ணல, தாவீது பண்ணல. ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரனா அந்த இடத்துல ராஜாவா இருக்கிற அவன் நியாயம் செய்யணும். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணல, நியாயம் செய்யல. இப்படிப்பட்ட அனைத்து பாவங்களுக்குள்ளேயும் அனைத்து அழுத்தமான காரியத்துக்குள்ளே ஈடுபட்ட தாவீது தான் சொல்கிறான், அவர் உன் பாவங்கள்லாம் என்ன பண்ணுவார், நீக்குவார். உன் நோயெல்லாம் என்ன பண்ணுவார், போக்குவார். நீ எவ்வளோ பெரிய ஆழத்தில் எவ்வளோ பெரிய பாவத்தில் சிக்கியிருந்தாலும் உன்னை மீட்டெடுக்க தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய பிரசன்னத்தினால முடியும்னு தாவீது ரொம்ப தெளிவாக இருக்கிற 4வது வசனம் வாசி. நல்லா கவனிங்க. நம்மளோட வாழ்க்கையில் அவருடைய கிருபையும் இரக்கமும் மிக மிக, நம்ம கணவன் கையிலையோ இல்லை நம்ம மனைவி கையிலையோ நம்ம அப்பா அம்மா கையிலையோ கிருபையும் இரக்கமோ பெற்றா ஒன்றும் கிடையாது. நம்மளை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர்கிட்ட என்ன இருக்கணும், இரக்கமும் கிருபை ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருபை என்னன்னா, தேவன் உங்களை பார்த்து உங்களை தொடுகிற அந்த அனுபவம். தேவன் நீங்கள் தவறு செய்து கொண்டு இருக்கும்போது அவர் உங்களோட இடைப்பட்டா இருப்பார், தம்பி நீ செய்யறது தவறுன்னு. கிருபை. ஏன்னா எத்தனையோ நல்லவன் இருக்கும்போது உன்கிட்ட வந்து நீ தப்பு பண்றப்பான்னு சொல்றாருல்ல, அதான் கிருபை. வேற எதுவுமே, கிருபைக்கு நிறைய தேவனுடைய வார்த்தையை அறிவது தான் கிருபை, வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை மட்டும்தான் நம்மளுடைய பாவத்தை என்ன பண்ணும், சுத்தி காட்டும். 6வது வசனம் வாசிங்களேன். ஓகேம்மா, 17வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. அந்த கிருபையானது, அந்த இரக்கமானது யாருக்கிட்ட வேலை செய்யும்? பயந்தவங்க மேல மட்டும்தான் என்ன பண்ணுமா? பயந்தவனா ஏதோ பார்த்து நடுங்கிற ஆள் சொல்ல வரல, தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நபர்களுக்கு மாத்திரம் தான் என்ன வேலை செய்யுமா? அந்த கிருபையானது வேலை செய்யும். தாவீதோட வாழ்க்கையில அந்த கிருபையானது ஒரு 40 வருஷம் கழிச்சு அவனோட வாழ்க்கையில அவனை ராஜாவாய் உட்கார வைக்கும் போது தான் என்ன பண்ணுச்சு, அந்த கிருபை வேலை செஞ்சது. அந்த 40 வருஷம் அவன் பட்ட பாடுகள் ஏராளம், அவன் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், அவன் பட்ட துயரங்கள் ஏராளம். பாஸ்டர், நான் 40 வருஷம் கஷ்டப்படணுமா? 40 வருஷம் நீ கஷ்டப்படணுமான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா லைஃப் லாங் என்ன பண்ண போறீங்க, கஷ்டப்பட்டு தான் இருக்க போறீங்க. ஏன்னா தேவனை பார்த்த விதம் சவுல் வேற, தாவீது பார்த்தது வேற. 11வது வசனம் வாசிங்கம்மா. 11 தெரியுதா? நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கிருபை என்ன ஆகுமா. இன்னைக்கு நான் காலையில சொல்றேன், தேவன் என் வாழ்க்கையில வைத்த கிருபை வேற, ரோஷன் பிரதர் வாழ்க்கையில வச்ச கிருபை வேற, ஜாக்கப் பிரதர் வாழ்க்கையில வச்ச கிருபை வேற, காட்சன் பிரதர் வாழ்க்கையில வச்ச கிருபை வேற. அதனால கர்த்தர் வந்து வேற கிடையாது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில் அவர் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு கிருபையை காட்டி கொண்டிருக்கிறார், அதை உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா நான் எந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறன்றது தான் முக்கியம். என்ன பாஸ்டர் அவருக்கு மட்டும் தூக்கி கொடுக்குறாரு, அவன் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நீங்கள் அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எந்த நேரம் ஆண்டவர் கூட இருக்கிறோம், ஆண்டவருக்காக எந்த இடத்துல அவமானப்படுறோம், எந்தெந்த இடத்துல உண்மையாக இருந்து வெக்கப்படுறோன்றதெல்லாம் நமக்கு மட்டும் தான் பண்ணுவோம் தெரியும். அது கர்த்தருக்கு தெரியும். நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணது, அவனுக்கு என்ன சும்மா ஜாலியான வாழ்க்கை, அவங்க அப்பா பெரிய ஆள், அவங்க அம்மா. இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய கிருபை இல்லாமல் ஒருத்தனும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது அந்த பூமியில். அல்லேலூயா. 18வது வசனம் வாசிங்கம்மா. அவருடைய கட்டளைகளை செய்ய நினைக்கணும். இது தாவீது தன்னோட அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ணுறாரு, சொல்லி கொடுத்துட்டு போகிறார். ஆனால் இதை நம்ம படிக்கும்போது ஏதோ தாவீதுக்கு நடந்த விஷயம், தாவீது ஏதோ என்ன பண்ணுறாரு, ஏதோ எழுதி வச்சுட்டு மறிச்சு போயிட்டார். இல்லை, தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து அதன்படி செய்ய விரும்பணும். இந்த காலையில் நான் கேட்குறேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் செய்கிறீங்களா? நம்ம தொழில் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம்,
பணம் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், நம்மளுக்கு தேவையான ஆடைகள் உடைகள் எல்லாமே எடுக்கிறோம். இதுக்குள்ளே கர்த்தருக்கான காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்கிறீங்களா? கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 17ஆவது வசனம் வாசிங்கம்மா. இன்னைக்கு அந்த பயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, நீதிமொழிகள் 1:7 நம்ம வாழ்க்கையில ஞானம் எங்கிருந்து துவங்கும்னா, நம்ம கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் ஞானம் எப்படி வெளிப்படும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற அனுபவம். பாஸ்டர் பயம்ன்றீங்க, அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியுன்றீங்க, அது எப்படி என் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும்? நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, சங்கீதம் 111:10. சங்கீதம் 111:10. அவருடைய வசனத்தின்படி என்ன பண்ணுமா, எது செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது செய்தாலும் அவருடைய வசனத்தின்படி செய்ய படிங்கம்மா. நான் உண்டு. படிங்கம்மா. உங்களோட பேர் என்ன பண்ணுமா, என்றென்றைக்கும் நிற்கும். இன்னைக்கு ஒன்ஸ் அப்பான் எ டைமில் உங்கள் பேர் உயர்றது தேவனுடைய சித்தம் இல்லை. ஏதோ ஒரு சீசனில் உங்களோட பேர் மேலே போய் நிற்கிறது ஒரு சித்தம் இல்லை. என்றென்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களோட பேர் எப்படி இருக்கும், நிலைத்திருக்கும். இன்னைக்கு சில பேர்லாம் எடுத்து பாருங்க, அவங்களோட பேர் என்ன பண்ணும், அப்படியே நிலைத்திருக்கும். இன்னைக்கு ஏன் தாவீதை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார்? இந்த கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலையில எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம், தாவீதை ஏன் ராஜாவா ஆக்கினார்? பாஸ்டர் அவர் இருதயத்துக்கு ஏற்றவன். அவர் நல்லா பாட்டு பாடுவார் பாஸ்டர், நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா உபவாசம் இருப்பார், தேவனுக்காக நிறைய பாடல் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இதெல்லாம் தாவீதை அவர் ராஜாவாக்குவதுக்கான நோக்கமா, தாவீதை ஆசீர்வதிச்சதுக்கான நோக்கம் அதுவா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. தாவீது வாழ்ந்த காலகட்டத்தில் யார் இருக்கிறா? சாமுவேல் இருக்கிறார். ஏன் சாமுவேல் என்ன இருக்கலாம், ராஜாவாக்கி விட்டுருக்கலாமே. பெஞ்சமின் தானே, சாரி சவுலோட பையன் பேர் யோனத்தான ராஜாவாக்கி இருக்கலாமே. தேவ பையன் உள்ளவன் தானே. தனியாக இறங்கி என்ன பண்ணுறான், மொத்த பேரையும் தனியாக இறங்கி மொத்த பேரும் அடிக்கிறான். அங்கேருந்து எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், பட்டயமே இல்லை, ஒரே ஒரு பட்டயம் தான் எடுத்து என்ன பண்ணுறான், மொத்த பேரையும் பாளையத்தில் இறங்கி சீவி போகிறான். அவனை என்ன வைக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். அவனும் தேவனை உயர்த்துற ஒரு நபர் தான், தேவனை பாடுகிற ஒரு தான். ஏன் தாவீதையும் மதிக்கத்தக்க ஒரு நபர் தான், அவனை ராஜாவாக்கி இருக்கலாமே. ஏன் தாவீதை ராஜாவாக்குனார்? ஏன் அங்கே ஆசாரியர்களே இல்லையா? துதிக்கிற ஆசாரியர்கள், சபையில் எக்காலமும் உட்காந்து வேத வசனத்தை வாசிக்கிற ஆசாரியர்கள் இல்லையா? ஏன் தாவீதை ராஜாவாக்குனார்? நீங்கள் நினைச்சிடாதீங்க உடனே இந்த கோத்திரத்துல தான் ராஜாவாக்குனால தாவீதை சூஸ் பண்ணார். இல்லை, பெஞ்சமின் கோத்திரத்துலாம் யாரா ராஜாவாக்குறாரு? சவுல ராஜாவாக்குறாரு. கோத்திரம் மாறுறதுலாம் அவருக்கு என்ன இல்லை, பிரச்சனையே இல்லை. நபர் தான் என்னது பிரச்சனை. சங்கீத புஸ்தகம் 89:20-24. சங்கீதம் 89:20-24. நல்லா கவனிங்க. என் தாசனாகிய தாவீதை, தாசன்னா என் பிள்ளைன்னு கூட வச்சுக்கோங்க, என் பிள்ளையை என்ன பண்ண கண்டுபிடிச்சேன். என்னுடைய கரத்தினாலே அவனை என்ன பண்ண, முற்றிலுமாய் அபிஷேகம் பண்ணினேன். என்னுடைய கரம் அவனோட என்ன பண்ணும், உறுதியாக இருக்கும். இன்னைக்கு தாவீது கூட இருந்த கரம் அவருடைய கரம். தன் தகப்பனுடைய கரமோ தன்னுடைய தாயோட கரமோ என்ன பண்ணல, தாவீதோட இல்லை. ஆண்டவரே வாயை தந்து டிக்ளேர் பண்ணுறாரு, என்னோட கரம் தான் என்ன பண்ணுச்சு, அவனோட இருந்துச்சு. இன்னைக்கு சபை இதெல்லாம் பேசும்போது 40 வருஷம் தாவீது கஷ்டப்பட்டார். இதையும் என்ன பண்ணோம், ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கணும். அவர் கை பலப்பட்டுச்சு, அவரோட கரம் கூட இருந்தது மட்டும் இல்லை, அவர் கஷ்டப்பட்டது என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். படிங்கம்மா. அவருடைய கரம் தான் தாவீது என்ன பண்ணிச்சான், பலப்படுத்துச்சான். படிங்கம்மா. சத்துரு என்ன பண்ணலையா, அவனை நெருங்கவே இல்லை. இந்த கால வெளியில் சில சத்துருக்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் தொழிலுக்குள்ளேயோ உங்கள் வேலை ஸ்தலத்துக்குள்ளேயோ அப்படி வந்து ஜாலியாக அப்படி மூக்க என்ன பண்ணுறான், அப்படி நுழைச்சிட்டு அப்படி போகிறான். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து இப்படி சண்டையெல்லாம் நுழைச்சிட்டு போகிறான்னா என்ன ரீசன்? சம்திங் இஸ் ராங். நீ நல்லா சொல்லுவேன், தாவீதே யாருக்கு பயந்து ஓடினான், தன்னுடைய பிள்ளைக்காக. அன்றைக்கி நான் அழகாக சொன்னேன், அப்போ தேவனை விட்டு தாவீது தூரம் இருந்தான். தன் சொந்த பிள்ளை அவனை குத்தி போட, அவனை கொன்று போட வரதுக்கான காரணம் தாவீதுனா இல்லை. இன்னைக்கு இதை படிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றான்னு. படிங்கம்மா. சத்துரு அவனை நெருங்குவதில்லைன்னா சத்துரு என்ன பண்ணக்கூடாது, அவனை
அதெல்லாம் சபை புரிஞ்சுக்கோங்க. சத்துரு அவனை நெருங்குவதில்லை தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறானா, சத்துரு அவன் உயிர் உள்ள காலம் முழுவதும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆனால் தாவீது வாழ்க்கையில் சத்துரு வந்தாங்களா? வந்தாங்க. இதுதான் சபை புரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம படுகிற துயரத்துக்கான காரணம், நம்ம படுற கஷ்டத்துக்கான காரணன்றதை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பிடிக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். தேவன் சொன்ன ஆசீர்வாதமான காரியங்களையும் பிடிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை அங்கங்கே தாவீது இழப்பதுக்கான காரணத்தையும் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சு கொள்ளணும். பண்ணிங்கம்மா. இப்படி எவனுமே யாருக்கிட்ட தாவீது கிட்ட வரதில்லை. படிங்கம்மா. அவனோட சத்துருக்கெல்லாம் அவனுக்கு முன்னாடி செத்து போவாங்களாம். இன்னைக்கு உங்களுக்கு குடும்பத்துக்கு விரோதமாய், உங்கள் வேலைக்கு விரோதமாய், உங்களுக்கு விரோதமாய் எழும்புறோம் என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவன்றாரு. யார் வெட்டுவாரா? இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, அவர் இறங்கி பேசுகிற வார்த்தையை கவனிச்சிங்களா? நான் யுத்தம் பண்ணுவேன்ப்பா, நான் அவனை கொன்று சாவடிச்சிருவோன்றாரு. தான் பிள்ளைக்கு விரோதமாக எவனாச்சும் வந்து நிற்பானா அவனை அவர் என்ன பண்ணுவேன், நான் அடிப்பன்றார். ஆனால் தாவீதுக்கு விரோதமாக யார் வந்து நிற்கிறா? அப்சலோம் நிற்கிறாரு. அப்சலோமை யார் அடித்தது? யோசிச்சு பாருங்க. அடித்தாரா? ஏன் அதை ஃபர்ஸ்ட் டேலேயே அடிக்கல? இதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஏன் முதல் நாள் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பும் போதே அவனை என்ன பண்ணல, அடிக்கலன்றதான் சபை புரிஞ்சுக்கணும். படிங்கம்மா. என் உண்மையும் கிருபையும், நான் இதை உண்மையாக சொல்கிறேன், நான் சொன்னது எல்லாமே அவனோட என்ன பண்ணும், நிச்சயமாக இருக்கும். இங்கே பிரச்சனை என்னன்னா, நான் அவனோட இருப்பேன், அவன் என்னோட இருக்கிறானா? இதான் கேள்விக்குறி. இன்னைக்கு சபை உனக்கு புரிஞ்சுக்கணும். நான் உங்களோடு இருப்பேன். இந்த காலையில் சொன்ன கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? படிங்கம்மா. என் நாமத்தினால இன்னைக்கு இந்த காலை வேளையில் நம்ம மேலே ஒரு கொம்பு உயரணும், அவருடைய தயவு உயரணும்னா அவருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், முதலாவது இருக்கணும். அவனை ராஜாவாய் உருவாக்கினது, அவனை ராஜாவாய் நிலை நிறுத்தினதுக்கான காரணம் சம்திங் ஸ்பெஷல். நல்லா கவனிங்க. சவுலை ராஜாவாக ஆக்குனார். அவன் அதிகாரத்தை தன் கரத்தில் என்ன பண்ணான், எடுத்துக்கொண்டான். தனக்கு தோணினது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணான், தான் இஷ்டம் போல காரியங்களை என்ன பண்ணான், செஞ்சான். பலிகளை அவன் என்ன பண்ணுறான், செலுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 22வது வசனம். நல்லா கவனிங்க. தனக்கு கீழ்ப்படியாத ஒரு பிள்ளைய அவர் தள்ளணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தள்ளிடுவார். இந்த காலையில் புரிஞ்சுக்கோங்க. கிருபைக்கும் இரக்கத்துக்கும் ஒரு லெவல் இருக்கு. கிருபைக்கும் இரக்கத்திற்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒரு லப்பர் பேண்ட் இழுக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கு மேலே இழுத்தாது என்ன ஆகிடும், தள்ளிட்டாரு. யார? பவுல பேர் சொல்லி தான் அழைத்தாரு. ஆனால் என்ன பண்ணிட்டாரு, தள்ளிட்டார். நீ ராஜாவாக இருக்க என்ன கிடையாது, தகுதி கிடையாது. ஆனால் ராஜாவாக இருக்க தகுதி கிடையாதுனாலும் அவனும் 40 வருஷம் என்ன பண்ணான், ராஜ்யபாரம் பண்ணான். தாவீதும் 40 வருஷம் தான் ராஜ்யபாரம் பண்ணார். நல்லா இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். படிங்கம்மா. இதுவா இருதயத்துக்கு ஏற்றவாத கண்டன் ஆண்டவனா கர்த்தர் என்ன பண்றாரு, அடிக்கடி நமக்கும் அடிக்கடி படிச்சிருப்போம். தாவீது தன்னோட இருதயத்துக்கு ஏற்றவன். படிங்கம்மா. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம், யாருக்காச்சும் ஒன்று புரிஞ்சுதா? இந்த இடம் ஏதாச்சும் புரிஞ்சுதா உங்களுக்கு? எனக்கு சித்தமானது எல்லாம் அவன், நான் எழுதி வச்சதை எல்லாத்தையும் அவன் செய்வான்னு அவர் சொல்ல. புரிஞ்சுதா? கட்டளைகளை பிரமாணங்களை எல்லாம் மாத்திரம் கரெக்டாக செய்வான்னு அவர் சொல்லல. எனக்கு என்ன சித்தமோ அது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுவான். நான் வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் வாயை திறந்து அவனை கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான், எனக்கு சித்தமானது எல்லாத்தையும் செய்வான். தாவீதை ஆசீர்வதித்து சிங்காசனத்தில் அமர்த்தி அவனை ராஜா போல உட்கார வச்சு அவனை அழகு பார்த்ததுக்கான நோக்கம், என் இருதயம் என்னான்னு முன்கூட்டவே அறிந்து அதை என்ன பண்ணுவான். இன்னைக்கு சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிரமாணங்களை, அவர் சொன்ன வசனங்களை கீழ்ப்படிவது நமக்கு என்னவா இருக்கு, கஷ்டமா இருக்கு. ஆனால் தாவீதை பற்றி அவர் சொல்லும் போது சொல்றார், எனக்கு சித்தமானதை அவன் என்ன பண்ணுவான், நான் வாயை திறந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா சில பிள்ளைகள் வீட்டில் இருப்பாங்க, எங்க பாஸ்டர் என் பிள்ளை பண்ணுதுன்னு கேட்டுறாதீங்க. அப்பாவுக்கு விற்குது அம்மாவுக்கு விற்குதுன்னா அவங்க அப்பா அம்மா தண்ணியை என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், எடுத்துக்கிட்டு ஓடியாந்து வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட கொடுக்கும்.
ஆனால் நான் இப்போ இருக்கிற காலகட்டம் அப்படி இல்லை. விற்கிச்சுன்னா கொஞ்ச நாள் பார்ப்போம், செத்துச்சுன்னா என்ன பண்ணலாம், எடுத்து அடக்கம் பண்ணிட்டு போகலான்ற ரேஞ்சில் தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. வேணுன்னா வாய் தந்து என்ன பண்ணிட்டோம் கேட்கட்டும். பிள்ளைங்க இப்போ பேசுகிற விதம், நீ வேணுன்னா வாய் தந்து கேளு. அம்மா அப்பா கிட்ட அவங்க சொல்கிற விதம், வேணும்னா வாய் தந்து என்ன பண்ணு கேளு. நீ தான் கேட்கணும். ஆண்டவர் வாய் கொடுத்துருக்கிறாருல்ல, நீ தான் அப்போ என்ன பண்ணணும். அப்பா இந்த அம்மா இந்த இடத்துல கஷ்டப்படுறாங்கன்ற உணர்வு யாருக்கு வரும்னா பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், வரணும். அப்படிப்பட்ட உறவுல தான் தாவீது ஆண்டவரோட இருந்தான். உடன்படிக்கை பெட்டி தூக்கின்னு போய் போட்டாங்க. நாய் கூட அதை என்ன பண்ணல, மதிக்கல. சவுல்லாம் சட்டை கூட என்ன பண்ணல, உடன்படிக்கை பெட்டியாது. ஏன்னா சவுல் தன்னுடைய பலத்தை நம்பி தான் என்ன பண்ணான் இருந்து. ஆனால் தாவீது வந்து நின்ன உடனே நேராக உடன்படிக்கை பெட்டிக்கு என்ன பண்ணுறா போகிறான். எடுக்கும் போது ஒரு மரணம் உழுவுது, ஆனால் அதை என்ன பண்ணல, பெருசா பொருட்டாக எடுத்துக்கல. நான் தேவனோட சித்தத்தை செய்யணும். அங்கே எல்லாம் ஆசாரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பெட்டி எல்லாம் அற்பமான நிலையில் இருக்கும்போது தேவனுக்குன்ற நான் ஆலயத்தை என்ன பண்ணுவேன், கட்டு. உங்களை யாரையும் ஆலயத்தை கட்ட சொல்லியோ ஆலயத்துக்கு இடம் தான் அப்படின்னு நான் சொல்லலை. அவனுடைய இருதயம் பாருங்க, சம்திங் இஸ் சூப்பர் நேச்சுரல். ஆண்டரை பற்றி யோசிக்கிறான். தன் மனைவியான ஊர்பட்ட மனைவி இருக்குது, மனைவியை பற்றி என்ன பண்ணல யோசிக்கல. தன் பிள்ளைகளை பற்றி யோசிக்கல. நல்லா கவனிங்க. ஆண்டர் சொல்லிட்டு நீ சபையை என்ன பண்ணாத, கட்டாத. நம்மளாம் என்ன பண்ணுவோம், அப்பா சேர்த்து வச்ச தங்கள்லாம் நமக்கும் நம்ம பிள்ளைக்கு. உடனே சொல்கிறான், தன் பிள்ளை என்ன பண்ண சொல்கிறான், கட்ட சொல்கிறான். என் கரம் தானே கட்டக்கூடாது, என் கருத்தில் தானே ரத்தம் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊழியத்துக்கு ஏதாச்சும் வருவோம், யாராச்சும் ஒருத்தர் நோ சொல்லிட்டாங்க, யாராச்சும் ஒருத்தவங்க திட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நான் அதோட செய்ய மாட்டேன். அவரே பாஸ்டே சொல்லிட்டாரு, பாஸ்டமாகவே சொல்லிடுச்சு, நான் ஏன் செய்யணும், அவங்களே செஞ்சுக்கிட்டோம். ஆனால் தாவீது அப்படி இல்லை. நான் செய்யலனாலும் அங்கே வேறு யாராச்சும் என்ன பண்ணோம், செய்யணும். அதுதான் அவனை ஆசீர்வதிக்கான காரணம். ஏதோ தோராவை படித்து வசனத்தை படித்து ஆண்டவர்கிட்ட போன நபர் தாவீது கிடையாது. நான் உண்மையாக நீங்கள் சொல்லுவேன். ஏன்னா உடன்படிக்கை பெட்டி எடுக்கும் போது, பூசாவை அடிக்கும் போது உடன்படிக்கை பெட்டி இப்படி தான் தூக்கணும்னு யாருக்கு தெரியல. தாவீது வசனமே என்ன பண்ணல, தாவீது பைபிளே படிக்கல. புரியுதா காட்சி? தாவீது பைபிளே படிக்கல. ஆனால் ஆண்டவரோட எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறாரு, இப்படிப்பட்ட இருதயத்தை தான் இந்த புதிய ஏற்பாட்டில், இந்த புதிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. தகப்பன் தாயை கீழ்ப்படின்ற பேசிக் அடிப்படையே நம்மளால் என்ன பண்ண முடியல, ஃபாலோ பண்ண முடியல. தாவீது ஃபாலோ பண்ணாருங்க. சிரிக்காதீங்க. தாவீது தன் தகப்பன் தாயை என்ன பண்ணார், கனம் பண்ணார். எடுத்துன்னு போய் ஒரு சேஃபான இடத்துல மோவாப் என்கிற தேசத்தில் என்ன பண்ணுறாரு, வைக்கிறாரு. சும்மாலாம் நினச்சிடாங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருத்தனை தூக்கி விடுறது, ஒரு ஆசீர்வதிக்கிறது சும்மாலாம் கிடையாது. இன்றைக்கி எவ்வளோ பெரிய அழுத்தத்தில் நம்ம போனாலும் தேவனுக்காக நிற்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது அவசியம். இன்றைக்கி தாவீதுக்கு மனைவிகள் இல்லையான்னு கேட்டால் மனைவிகள் இருந்தாங்க. பிள்ளைகள் இருந்தாங்களான்னு கேட்டால் இருந்தாங்க. தன் குடும்பத்தோட மன மகிழ்ச்சியாக இருந்தாரான்னு கேட்டால் இருந்தார். அவருக்கு குதிரைகள் இருந்துச்சு, எல்லாமே ரதங்கள் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஆண்டவருக்கான சித்தமும் ஆண்டவருக்காக எண்ணமும் அவரோட வாழ்க்கையில் பிரதானமாய் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பெரிய வேலைக்கானாலும் போங்க, எவ்வளோ பெரிய ஜாபுக்கானாலும் போங்க, ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும். இது ஆண்டவர் தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், போதிக்கணும். ஊழியக்காரனா நான் போதிக்க மாட்டேன். என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லுவாள், இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஏன் போதிக்க மாட்டேங்க. அதை நிச்சயமாக என் வாயில் நான் என்ன பண்ண மாட்டேன், போதிக்க மாட்டேன். வேதத்தை திறந்து அவர்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். சபையில் ஆராதனை நடக்கும்போது யாரையும் எழுந்து நிற்க சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன், நீங்கள் ஒன்றும் நான் சொல்லி ஆராதிக்கல, தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, ஆராதிக்கிறீங்க. எழுந்திருக்கணும்னா நீங்கள் தான் என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும். சபையில் அல்லேலூயா சொல்லுங்கள், நான் வாய் தந்து என்ன பண்ண மாட்டேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்லலைன்னா, பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும். கஸ்டமராக வந்தவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, டிக்கெட் கொடுத்ததுக்கு வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இப்போ கூட தியேட்டரில் படம் பார்க்குறவங்க கூட ரிவீல் பண்ணுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. படம் முடிஞ்சோடனே வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க, படம் சூப்பராக இருக்குது, அதுதான் இருக்குது. ஆனால் சபைக்குள்ளே எப்படி தெரியுமா இருக்குது, எதிர்க்க இருக்கிறவங்க யாராச்சும் சொன்னால் தான் என்ன பண்ணுவோம், சே அல்லேலூயா ஆமென். அதுவும் பிரசங்கத்தில் ஒரு 48 அல்லேலூயா இருக்கும். என்னது அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எதிர்க்க இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்ல தெரியாதுல்ல. நீங்கள் சொல்கிற பெருமைக்காக சொல்ல இல்லை, நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் உட்காந்து பிரசங்கம் கேட்குற எல்லா இடத்துலையும் என் கை தூக்கும். அந்த வார்த்தை என்னை தொட்டுச்சுன்னா, அந்த வார்த்தை எனக்கு வேணும்னா நான் கையை தூக்கி சத்தமாக சொல்ல மாட்டேன். அல்லேலூயா ஆமென். இந்தப்படிப்பட்ட பக்குவ நிலைகளுக்கு நீங்கள் வரணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் ஆடம்பரமாக ஜெபம் பண்ணணுமோ, எப்படி கத்தணுமோ, வசனங்கள் சொல்லணுமோ நான் விரும்ப மாட்டேன். சுத்தமுள்ள ஒரு மனுஷனாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். எவ்வளோ வசனம் தெரியுதுன்றது முக்கியம் இல்லை, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்கள் கணவனுக்கு உங்கள் மனைவிக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்றது தான் முக்கியம். எரேமியாவின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனம்.
ஆமாம் ஆமாம். இன்னைக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரோ பயங்கரமான ஒரு பராக்கிரம. கர்த்தரை எப்படி டிஸ்கிரைப் பண்றாருன்னா, என்னோடு இருக்கிற தேவன் யாரு? பெரியவர். அப்புறம் விட ஒரு பராக்கிரமசாமி யாருமே இல்லை. என் கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது, நெருங்க. படிங்கம்மா அந்த வசனம் படிங்க, ரொம்ப சிரிப்பா இருக்கும் இந்த வசனம். யாரோட இருக்கிறாரு? என்னோடு இருக்கிறார். இந்த வசனம் கேட்கும்போது எப்படி இருக்கு? இந்த வசனம் தனியா படிச்சிங்கல்ல, அதை சொன்ன நபர் சொல்லும் போது எப்படி இருந்துச்சு? என் ஆண்டவர் பெரியவர், என்னை யாரும் என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் கெத்து, என் ஆண்டவர் தான் பெரிய ஆள். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவர் சொல்லும் போது அவரோட இருதயம் எப்படி இருந்துச்சுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? முதல் 2 வசனங்கள் வாசி. 1-2 வாசி. இவர் சொல்லிற தீர்க்கதரிசனமான வார்த்தையை யார் கேட்கிறா? ஆசாரியர்கள் கேட்குறாருங்க. நான் இன்னைக்கு அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணும்போது, ஏன் மனுஷனை உயர்த்தாதீங்க, மனுஷன் பின்னாடி போகாதீங்க, தேவ வசனத்துக்குள்ளேயே இருங்கன்றத நான் ஏன் சொல்லுனா, தேவனுடைய வார்த்தையானது எரேமியாவுக்கு தோன்றி அவர் பேசும்போது படிங்க, ஆசாரியன் என்ன பண்றான்னு படிங்க. நல்லா பாருங்க, சபைக்கு உட்பட்ட, சபைக்கு உறுப்பினராக இருக்கிற, சபையில முக்கியமா இருக்கிற நபர்கள் இது கேட்கும் போது என்ன பண்ணாரா? என் தேவன் பயங்கரமானவர். யார் கட்டி குஞ்சி? புரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை புரிஞ்சுக்கோங்க. இந்த வசனத்தை அவர் சொல்லும் போது 11வது வசனமா இதை சொல்லும் போது 2வது வசனத்துல என்ன வந்திருக்கு? அடி கூட்டு பளிச்சுன்னு கண்ணத்தில் அடிச்சு படிங்கம்மா. சபையில என்ன பண்ணிட்டாங்க? வச்சு அடைச்சிட்டாங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது ஆண்டவர் எந்த அளவுக்கு, சின்ன பிரச்சனை தான் இருக்கும், ஆண்டவரே இல்லை, ஆனா செவுல்ல ஒரு அரை பளிச்சுன்னு கொடுத்துருக்குறானுங்க. யாரு? அவனுங்களே தான், பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களே தான் என்ன பண்றாங்க? பளிச்சுன்னு கண்ணத்தை அடிச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க? அனுப்பிச்சிருக்கிறாங்க. அவனை ஒருத்தம் கூட மதிக்கல. இருக்கத்திலே பாவப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி பைபிள்ல கேட்டா இவர் தான். ஏன்னா மற்ற தீர்க்கதரிசி சொல்லும் போது யாராச்சும் என்ன பண்ணுவாங்க? கனப்படுத்துவாங்க, ஆனர் பண்ணுவாங்க, ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இவருக்கு எந்த ரெஸ்பெக்ட்டுமே கிடையாது. சி ஓரமா போ, என்னது இதுதான் அவரோட மரியாதை. சி ஓரமா போ, அந்த பக்கமா போய் என்ன பண்ணு பேசு, இந்த பக்கமா என்ன பண்ணாத வராத. எந்த தேவன் மூலியமா எந்த கணத்தையும் பெறாத போது தான் இவர் சொன்னாரு, என் தேவன் யாரு? 10வது வசனம் வாசிங்கம்மா. பயம் இருந்துச்சா? சூழ்ந்து இருந்துச்சு. நான் எப்ப விழுவேன், என்னை மேற்கொள்ளலான்னு என்ன பண்றாங்க? ரெடியா இருக்கிறாங்க. இந்த காலை வேளையில அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம போகவே கூடாது. ஏன்னா தாவீது அப்சலோம் தன் கரத்தை தன் தகப்பனுக்கு நேராக உயர்த்தும் போது தாவீது தவறி விழுந்த நிலையில தான் இருந்தான். அந்த நாள் தேவன் கிட்ட அவன் மீண்டுமாய் போய் மனம் திரும்பாமல் இருந்திருந்தான்னா தாவீதோட ஹிஸ்டரியே அழிஞ்சு போயிட்டுருக்கும். தாவீதை கொண்டு போட்டிருப்பான். அபித்தோபேல் நேராக போய் தொண்டையில் என்ன பண்ணிட்டு இருப்பான்? கத்தி வச்சு தாவீதுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பான்? இறக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற நாம் பாவம் செய்யுது ஒன்றும் பெரிதல்ல, புதிதல்ல. ஆனால் நமக்கு என்ன இருக்கணும்? மனம் திரும்புகிற சிந்தை நமக்குள்ள இருக்கணும். திருப்பி அந்த பாவத்தை என்ன பண்ணக்கூடாது. அதோட தாவீது செய்யவே இல்லை. எந்த மனுஷனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையை போல அவனுக்கு என்ன பண்ணல, தோணவே இல்லை. ஏன்னா அபித்தோபேலோட வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை போல அவனுக்கு என்ன பண்ணிச்சான் இருந்துச்சான். என் ஒய்ஃப் அடிக்கடி சொன்னான், ஷீ லவ்ஸ், அவங்க பாஸ்டர் ரொம்ப நேசிப்பான், அவருடைய பிரசங்கத்தை பயங்கரமாக நேசிப்பான். கல்யாணம் என்கிட்ட வந்தோடனே நான் பேசுகிற காரியம்லாம் அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, பிடிக்க ஆரம்பிச்சு. முதல் வார்த்தை நான் சொன்னேன், என்ன பண்ணாத, என்னையும் நிறுத்தாத, எனக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் வச்சுருந்தல அவரையும் நிறுத்தாத, உனக்கான வார்த்தை உனக்கானது உன்னை தேடி என்ன பண்ணும் வரும். எந்த மனுஷனும் என் பாஸ்டர் மாதிரி ஒஸ்தி கிடையாது, என் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, இந்த கான்செப்ட்லாம் இங்கே என்ன பண்ணாத
கொண்டு வராது, அப்படியே கட் பண்ணி என்ன பண்ணி தூக்கி போட்டு என்னை விட பெரிய பெரிய ஜாமான்லாம் என்ன பண்ணுறாங்க, ஊழியம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. என்னை விட வேதத்தை கரைச்சி பிரசங்கம் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அவங்களையும் என்ன பண்ணாத உன் வாழ்நாளில் உயர்த்திடாத, நீ உயர்த்தத்தக்கவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம். நீங்கள் எங்கே போனாலும் நான் சொல்கிறேன், உங்களோட இருதயம் வாஞ்சிக்குன்னா அந்த வார்த்தை உங்களை தேடி வருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 8வது அதிகாரம் 9-10. ஏசாயா 8வது அதிகாரம் 9-10. நல்லா கவனிங்க. இஸ்ரவேலுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, நீங்க கூட்டம் கூடி என்ன வேணாலும் ஆண்டவருக்கு விரோதமா, ஆண்டவர் இல்லாம நீங்க என்னதான் ஆலோசனை பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்னைக்கு தேவனுடைய பலத்தை விட்டு உங்க குடும்பத்திற்குள்ள உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய ஞானத்தையும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன ஆவீங்க, முறியடிக்கப்படுவீங்க. இஸ்ரவேலுக்கு சொல்றாரு, தான் சொந்த ஜனத்துக்கே சொல்றாரு, உன்னை முறியடிச்சிருவாங்கப்பா. படிங்க படாது. முறிந்து என்ன பண்ணுவீங்க, வருவான் பாபிலோன்லேருந்து என்ன பண்ணுவான், உங்களை வந்து சிறை இருப்பா இட்டுன்னு போவான். படிங்க பிரதர். ஆலோசனை செய்யுங்கள், அது என்ன ஆகும், அபத்தமாகும். இந்த வார்த்தை நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுக்கு முன்பாக தாவீது போய் சொல்றான், அபித்தோபேலின் ஆலோசனை என்ன ஆகும், அபத்தமாக்கும். இன்னைக்கு சில நேரம் நீங்க பண்ற ஜபத்துல சில வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ண, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. தாவீது சொன்ன வார்த்தை இதெல்லாம். அபித்தோபேலோட ஆலோசனை என்னமாக்கும், அபத்தமாக்கும், முறியடிக்கும். அந்த ஆலோசனை என்ன ஆக்கணும், வீணாக்கணும். படிங்க பிரதர். வார்த்தை என்ன பண்ணுங்க, படிங்கம்மா. எவ்வளோ மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், நம்ம இப்படி செஞ்சிடலாம், இந்த டைமில் இதை கரெக்டாக பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் அந்த நாள் வரும்போது எதுவுமே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. படிங்க பிரதர். தேவன் எங்கே இருக்கிறார்? இந்த கால வேளையில சொல்கிறாங்க, தேவன் யாரோடு இருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை இந்த இடத்துல தெளிவாக இருக்கணும். என் அப்பா என் கூட நிற்கிறாரா? இன்னைக்கு ஒரு ரோட்டில் ஒரு சின்ன பிள்ளை போதுன்னா தன் தகப்பன் நடந்து வரும்போது எதிர்க்க இருக்கிற நாயெல்லாம் பார்த்து என்ன பண்ணாது, பயப்படாது. ஆனால் அந்த தகப்பன் பின்னாடி இல்லைன்னா செத்த நாயெல்லாம் என்ன பண்ணுமா, கல் எடுத்து தாவீது அடிக்குது. செத்து போன நாயெல்லாம் என்ன பண்ணுது, தாவீது முன்னாடி நின்று மூச்சா போகிற ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்து அடிக்கிறாங்க. தாவீதே சொல்கிறார், கூடு அப்பா என்ன பண்ணல என் கூட இல்லை. இன்னைக்கு இந்த காலையில சொல்கிறேங்க, எது உங்களோட இருக்கோ இல்லையோ ஆண்டவருடைய கிருபையை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, வாழ்க்கையில் இழந்துடாதீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனை விட்டு நீங்கள் தூரம் போய்கிட்டே இருக்குன்றது என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. அவருடைய சபையை விட்டும் அவருடைய வார்த்தையை விட்டு நீங்கள் எந்த அளவுக்கு தூரம் போகிறீங்களோ அந்த அளவுக்கு இழிவான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க, ஃபேஸ் பண்ணுவீங்க. ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம். நல்லா கவனிங்க. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், இந்த காலை வேளையில சொல்கிற தேவன் நம்மளோடு இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யாருங்க நமக்கு விரோதமாக நிற்க முடியும்? யாருங்க நம்மளை மேற்கொள்ள முடியும்? யாருங்க நம்மளை தள்ள முடியும்? ஆண்டவர் நம்மளோட இருக்கும்போது. இந்த காலை வேளையில எதை பிடிக்கிறீங்களோ இல்லையோ, எதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ, கிறிஸ்துவை உங்களோட பிள்ளைக்கு என்ன பண்ணுங்க, எப்படியாச்சும் அவங்க இருதயத்தில் என்ன பண்ணுங்க, உள்ள வச்சிருங்க. அது உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் பெத்தெடுத்த பிள்ளையாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அதை என்ன பண்ணுங்க, உயிரை கொடுத்து அதை என்ன பண்ணுங்க, உள்ளே வச்சிருங்க. ஏன்னா அவர் நம்மளோடு இருக்கும்போது தான் நம்மளை யாராலையும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியும். அப்படியே 32வது வசனம் வாசிங்க பிரதர். நல்லா கவனிங்க. தன்னுடைய குமாரனை நமக்காக என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்தார். நல்லா கவனிங்க. தன் சொந்த குமாரனையே கொடுத்தவரால் மற்ற விஷயத்த அவரால் எப்படி, அப்போஸ்தலன் பவுல் அழகாக சொல்றாரு, இதை கொடுத்தவரால் இதை கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க பிரச்சனையா இருக்குன்னா அந்த பிரச்சனை யாருக்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன் பாஸ்டர் என் வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் என் கையை மீறி போகுது, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன் பாஸ்டர் என் வேலையில் ஒரு உயர்வு வரல, நம்ம கிட்ட தான் இருக்கு. 15வது வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. நம்மளை எவனோ வந்து தள்ளிட்டோ எவனோ வந்து நம்மளை மேற்கொண்டு போகிறதுக்கு நம்ம ஏதோ அடிமைத்தனத்தான வாழ்க்கை என்ன பண்ணல,
வாழலை. ஏன்னா உங்களையும் என்னையும் அழைத்தவர் பெரியவர். படிங்க பிரதர். அப்பா பிதாவே என்று பண்ணுகிற பிள்ளை என்கிற ஸ்தானத்தை என்ன பண்ணிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு உங்க பிள்ளை அப்பா அம்மா அழும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? துடிக்கும். உங்க பிள்ளை யாராச்சும் அடிச்சிட்டானா உங்களுக்கு என்ன பண்ணும்? கிழிச்சிடுவீங்க. அன்னைக்கு வாயில வர வார்த்தை வேற மாதிரி இருக்கும். நல்லா பேசுற வாய் தான், ஆனா பிள்ளையை சீனிட்டாங்க, பிள்ளை இது பண்ணிட்டாங்க, நீங்க அடிப்பீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளையை புரட்டி புரட்டி அடிப்பீங்க. அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? பிள்ளையை புரட்டி புரட்டி அடிப்பாங்க. அந்த பிள்ளை நினைக்கும், என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் என் மேலே என்ன இல்லை, அன்பே இல்லை. ஆனால் எப்போ வேற ஒருத்தன் வந்து மேலே கை வைக்கும் போது அந்த பிள்ளைக்கு தெரியும், என் அம்மா எனக்காக இப்படி பேசுவாங்களா, என் அப்பா எனக்காக சண்டை போடுவாரா. அப்பா வருவாருங்க, ஆனால் அதுக்கு நம்ம பிள்ளையா இருக்கு. எப்படி பிள்ளையா இருக்கிறது யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 27:4. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் என் தகப்பன் என்பதை நான் பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் நான் என்ன பண்ணுவேன்? தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில், அவருடைய வேதத்தை தியானிக்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதனால் நம்மளுக்கு ஆசீர்வாதமான காரியம் என்ன பண்ணாது, ஒரு நாளும் நம்மளை வந்து சேராது. தேவனுடைய ரகசியம், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், யாருடன் தேவன் இருப்பார் என்றதெல்லாம் என்ன பண்ணணும், உணர்ந்து அந்த அனுபவத்தில் நீங்கள் அதை கீழ்ப்படிந்து போகிற தருணத்தில் இருந்தால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடந்து போய். தாவீது அழகாக சொல்றார், படிங்க பிரதர். என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதே நாடுவேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. சபை மேலே எவ்வளோ ஆசை வச்சிருக்கிறீங்க, சபை மேலே ஏன் பற்று வச்சிருக்கிறீங்க? அப்புறம் சில குறைபாடுகள் வரும்போது நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. ஹவு மச் யூ லவ் சர்ச். சபைனா இந்த கட்டிடத்தை தயவு செய்து வந்து லவ் பண்ணாதீங்க. இந்த கட்டிடத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தையை என்ன பண்ணுங்க, லவ் பண்ணுங்க. சபைக்கு வருவதை லவ் பண்ணுங்க. சபைக்குள்ள தேவனுடைய சமூகத்துக்குள்ள ஆராதிக்க என்ன பண்ணுங்க. பாஸ்டர் என்னால் வீட்டில் ஆராதிக்க முடியும். எஸ் அஃப்கோர்ஸ் குட். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஆராதிக்கிறது வேறு. ஆனால் இந்த நாளில் இந்த சபை கூடுகையில் வந்து நீங்கள் ஆராதிப்பது எதை காமிக்குதுன்னா, நான் முழுமையாக அவங்க என்ன பண்ணுறேன் நம்புறேன். 24/7 உங்களால் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ண முடியும், ஆராதிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல வந்து எதிர்க்கில் ஆராதிக்கிறவங்க நல்லாவே ஆராதிக்காத போதும் என்னால் கண்ணை மூடி என்னால் ஆராதிக்க முடியுன்ற இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும். இன்னைக்கு the people they waiting for the good musicians. நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு லைட்டிங், நல்ல இதில் என்ன பண்ணுறாங்க, கண்ணை மூடி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே பாடி என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. இது வந்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். புதுசாக சபைக்குள்ளே வந்தவங்களுக்கு தான் என்ன ஆகும், செட் ஆகும். சபைக்குள்ளே வந்த நாம், தேவனை அறிந்த நாம், நம்மளுடைய ஆராதனை தனியாக இருக்கும். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? சபைக்குள்ளே தான் இருக்கிற, சபையில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற விதங்கள் வேறு மாதிரி இருக்கும். You are not an audience. அழைக்கப்பட்டவர்கள் யாரும் ஆடியன்ஸ் கிடையாது, அவருடைய பிள்ளைகள். பிள்ளைக்கு யாரும் அப்பா யாரு, அப்பா யாரு என்ன பண்ண தேவையில்ல. அப்பாவை எப்படி கூட்டா அப்பாவுக்கு பிடிக்குன்றத அப்படியே கைகளை உயர்த்தி ஆராதனோட நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், சோத்திரம் ஆண்டவரே. படிங்க பிரதர். தங்கி இருப்பதை நாடுவேன். இன்னைக்கு தாவீது அழகா சொல்றாரு, அவரோட ஆலயத்தில், அவருடைய வார்த்தைக்குள்ள, அவருடைய சமூகத்துக்குள்ள நான் தங்கி இருப்பதை என்ன பண்ணுவேன், நாடுவேன். 65வது சங்கீதம் 4வது வசனம். நல்லா கவனிங்க. இந்த சபைக்குள்ளேயோ, இந்த சபை மேலே பற்றோ, இல்லை சபை மேலே, ஊழியத்து மேலே யாருக்கு இதெல்லாம் வரும்னா, அவரு இன்னைக்கு பாஸ்டர் நிறைய பேரை தெரிந்து கொள்வார். ஆண்டவருடைய சத்திய வசனத்தை சொல்லி நிறைய பேர் சபைக்குள்ள என்ன பண்ணுவார், சேர்ப்பார். அவங்களாம் பிசிக்கலாக இதுக்குள்ளே இருக்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. 1000 பேர் 2000 பேர் கூட்டம்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பிசிக்கலாக என்ன பண்ணுறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் யாரை தெரிஞ்சு கொண்டாரோ அவங்க தான் உண்மையான சபைக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஏன் இந்த வசனத்தை திருப்பி திருப்பி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, அவருக்குள்ளே யார் வராங்களோ சபைக்குள்ளே வரது கிடையாது. நீங்கள் சபைக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க, ஆனால் அவருக்குள்ளே என்ன பண்ணணும், வரணும். இன்னைக்கு அவருடைய சித்தத்தை ஏன் நீங்கள் செய்யணும்னு நான் சொல்கிறேன்னா, தாவீது அந்த காரியத்தை என்ன பண்ணார்,
செய்தார். யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பூமிக்குள்ளே வந்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஏதோ இந்த வாழ்க்கையை வாழ நான் என்ன பண்ணல, வரலை. அம்மாவை நேசிச்சாரான்னு கேட்டால் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து அம்மாவை நேசிச்சாரா? நேசிச்சார். அம்மாவுக்கு தேவையான கடமைகள்லாம் செஞ்சாரா? செஞ்சார். ஆனால் எதை தன்னோட வாழ்க்கையில் தூக்குறாரு? தேவனுடைய சித்தத்தை செய்வதை தான் என்ன பண்ணுறாரு? தூக்குறாரு. இன்றைக்கி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா? இல்லை ஊழியக்காரங்களும் என்ன தெரியுமா பண்ணுறாங்க? எல்லாரும் ஊழியத்துக்கு வாங்க, எல்லோரும் என்ன பண்ணுங்க, ஊழியத்துக்கு வாங்க, எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், ஊழியம் செய்யலாம். சித்தம் வேறு, ஊழியம் வேறு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சித்தத்தை எங்கேருந்து செய்யலாம்னா உன் குடும்பத்துக்கு நடுவில் இருந்தே என்ன பண்ணலாம், செய்யலாம். அப்பா அம்மா கூட இருந்தே என்ன பண்ணலாம், செய்யலாம். என்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி அது முன்னாடி இருந்து தான் இதை நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. சித்தத்தை எங்கே இருந்தாலும் செய்யலாம். அந்த சித்தத்தை எப்படி செய்யணுன்றதை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். படிங்க பிரதர். அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய. ஏன் இந்த பதத்தை போஜனம்ன்றார்? ஆகாரம் என்று தேவனாகிய கர்த்தர் ஏன் சொல்றாருன்னா, ஆகாரம் என்பது மனிதனுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. ஒரு நாளைக்கு எத்தனை முறை அதை டச் பண்ணுவோம்? மாஸ்டர் நான்லாம் 4, 7, 8 இட்ஸ் டிபெண்ட்ஸ். நான் 3 வேளை சாப்பிடுவேன், சில நேரம் 4 வேளை சாப்பிடுவேன். சாப்பாடு மிகுதியாக நல்லா இருந்தால் 5 வேளை சாப்பிடுவேன். பொய்லாம் சொல்லுது, நான் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். ஐ லவ் டு ஈட். ஆனால் இப்போ ஒரு 4 வருஷமாக சாப்பிட்றதே கிடையாது. ரொம்ப கம்மியாக தான் நான் பண்ணுறேன். சாப்பிட்றனால 10 பரோட்டா, 22 ஆம்லேட் இப்படி சாப்பிட்டால் பொய்லாம் சொல்ல. நீங்கள் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. நான் இப்படி தான் சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். போய் பரோட்டா கடையில் உட்காந்தா 10 பரோட்டா சாப்பிட்டு அது இல்லாமல் 22 ஆம்லேட் சாப்பிட்டு தான் நான் பண்ணுவேன். எழுந்துருப்பேன். அதில் என்னன்னா, யார் அதிகமாக அதான் கிவ் அப் பண்ணாமல் சாப்பிட்டுனே இருக்கிறாங்களோ அவங்க பில்லு என்ன பண்ண தேவையில்லை, பே பண்ண தேவையில்லை. அதனால சாப்பிடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், இது என்னோட போஜனம். இன்றைக்கி ஆண்டவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் போஜனமாக இருக்கா? யோசிச்சு பாரு. உங்களுக்காக ஓடுறீங்க, உங்கள் மனைவிக்காக ஓடுறீங்க, உங்கள் பிள்ளைக்காக ஓடுறீங்க, உங்கள் வேலைக்காக, உங்கள் தொழிலுக்காக, எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன செய்கிறீங்க? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் அப்பா அம்மா செய்கிறாங்க, எங்கள் அம்மா செய்கிறாங்க, என் தங்கச்சி செய்கிறா, என் அக்கா செய்கிறாங்க, என் வீட்டுக்கார் செய்கிறாரு, என் ஒய்ஃப் செய்கிறா, அது கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? புரியுதா? கர்த்தர் உங்களோடு இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? அசர் என் வீட்டுக்கார் நல்லா வர்ஷிப் பண்ணுவார், என் வீட்டுக்கார் நல்லா ஆராதிப்பார். சில பேர் என் மனைவி சபைக்கு போயிடுவாங்க பிரதர், என் மனைவி சண்டே ஆனால் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு. தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், அவருடைய சித்தத்தை செய்வது போஜனம். நீங்கள் எப்படிப்பட்ட போஜனத்தை இந்த பூமியில் உட்கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் இதில் தவற என்ன நடக்கும்னா 1 பேதுரு 5:8 1 பேதுரு 5:8 நல்லா கவனிங்க. போஜனத்தை எப்படி சாப்பிடுவீங்க? ஆகாரத்தை எப்படி சாப்பிடுவீங்க? இட்ஸ் டேக் டைம். மென்று அசை போட்டு அதை என்ன பண்ணுவீங்க? முழுங்குவீங்க. ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி தான் செய்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக ஒருத்தன் செய்கிறவன் எப்படி சாப்பிட்றானா அப்படியே என்ன பண்ணுறானா? இட்ஸ் நாட் டேக் டைம் டு அசை. உன்னை வந்த உடனே உன் கதை என்ன பண்ணணும்? அவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் போது நம்ம ஓடுற ஓட்டம் நமக்கு என்னவா இருக்குது? அசை போடுற இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? பலன் கொடுத்துருக்கிறார். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிடணும், எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நீங்கள் என்ன பண்ணணும், உட்கொள்ளணும், எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கிற நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க. ஆனால் இந்த வார்த்தையை என்னையே திருப்பி கேட்டால் எனக்கே கஷ்டமாக இருக்குது. நீ என்னடா செஞ்சுட்டேன்னு கேட்டால் ஒன்றுமே செய்யலை. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு ஆத்மா பரலோகம் போச்சுன்னா இட்ஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மீ. நான் உங்கள் எல்லாருக்குமே விதையை போட்ட ஊழியக்காரர்கள் வேறு யாரும் நான் கிடையாது. நான் உங்களை கொஞ்சம் கூட என்ன பண்ண முடியாது, சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்கானவர்கள் வரார்கள். பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதாக. ஆக்ட்ஸ் சாப்டர் 13:22 சாரி அப்போஸ்தலர் 13:22 கடைசியாக
நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் ஒருபொழுதும் நம்மளை தள்ளுகிற இடத்துல நம்ம நிற்கக்கூடாது. இந்த கால வேளையில் சொல்கிறேன், ஐ ஆம் ப்ரேயிங் மை ஸ்பிரிட். நான் திருப்பி சொல்கிறேன், சில பேரோட பேரை என்னால் ஜபத்தில் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. உங்கள் கணவருக்காக நீங்கள் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவீங்களா இல்லை கண்ணீரோட ஜெபம் பண்ணுவீங்களா எனக்கு தெரியல. இங்கே இருக்கிற ஆண் மகன்களுக்காக நீங்கள் நிச்சயமாக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மனைவிகள் இதை கேட்குறீங்க, இதை ஒரு ஒரு ரொம்ப இதுவாக எடுத்துக்காதீங்க. மாஸ்டர் என் கணவன் நீங்கள் இல்லை, அவர் எங்கே இருந்தாலும் அவருக்காக ஜெபம் பண்ணுற அனுபவத்துக்குள்ளே இருங்க. ஐ ஃபீல் தட் சம் பீப்புள் இஸ் நாட் கம். நிறைய பேர் வரல. அப்போனா அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கான வார்த்தை தான் இது. உங்கள் கணவருக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைக்காக என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா ஈ ரெடி டு டெஸ்ட்ராய். படிங்கம்மா. இந்த காலையில் யாரும் சொல்லலாமா, ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை நான் செய்வேன்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயில தந்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமான காரியங்களை வருகிற நாட்களில் உம்முடைய சமூகத்திலிருந்து நான் அதை கேட்டு அதை நான் செய்வேன். என் பாஸ்டர் சொல்கிறது அல்ல, நீர் எனக்கு சொல்கிறத நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஆமென்.